வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குஹா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல சகோதரர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இது அனுப்பிச்சுட்ருந்தார், ஒரு மெசேஜ். என்னன்னு கேட்டிங்கன்னா, உதவி செய்வதால் உபத்திரியம் வருகிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நம்ம பாட்டுக்கு பேசாமல் போனாலும் போகலாம், ஆனால் உதவின்னு கேட்டு வர்றாங்க. கேட்டு வந்த பின்னாடி நம்ம அந்த உதவியை செஞ்சோம்னா பின்னாடி அது நம்மளுக்கே ஒரு உபத்திரவாதமாக வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய மனச்சலனம் போல் இருக்குது, கேட்டிருந்தார். அதாவது உதவிங்கிறது மனிதர்கள் செய்ய வேண்டியது ஒரு கடமை இருக்குது. மனிதர்கள் அவசியம் இயலாதவர்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும். ஆனால் அந்த உதவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது யாரும் யோசிக்கிறது இல்லை. தகுதியை அறிந்து உதவி செய்யக்கூடிய நிலை இன்றைக்கி ஏற்பட்டு போச்சு. அன்றைக்கெல்லாம் எதையும் யோசனை பண்ணுறது கிடையாது. இயலாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து இன்றைக்கி மற்றவர்களை பார்த்து உதவி பண்ணக்கூடிய மனநிலையில் இருக்கிறவர்கள் கூட யோசனை பண்ணி தான் உதவி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாகி போச்சு இன்றைக்கி சூழ்நிலைக்கு. அதாவது திருக்குறளில் அருமையாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்தில் துய்ப்பார் நட்பு அப்படின்னார். அதாவது மாசற்ற நிலையில் நம்ம மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள், நம்மளுக்கு உதவி செய்கிறவங்களையும் நாம் மறக்கக்கூடாது. அதை விட இது அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, நம்ம துன்பப்படும் போது யார் உதவி பண்ணாங்களோ அவங்க காலத்துக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் அருமையாக சொல்லியிருக்கார். அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு நபர் வண்டியில் போயிட்டுருக்காரு. போயிட்டு இருந்ததில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. பைக்கில் போனவர் ஏற்ற வந்த வண்டி மேலே விட்டு கால் ஒடிஞ்சு போச்சு. ஆனால் பொருளாதாரம் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் அந்த நேரத்துக்கு தேவைக்கு அவருக்கு பணம் அந்த நேரத்தில் இல்லாதனால ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண பின்னாடி தன்னுடைய ஒரு நண்பரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னு சொல்லும்போது அவர் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கிறவர். அப்புறம் அவர் பார்த்தாரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு 50,000 ரூபா செலவு வந்துருச்சு. அந்த நேரத்துக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆனவர்னால் பெரட்ட முடியாதனால அந்த நண்பர் ஜாமீன் போட்டு கடனை வாங்கி இவர் அவருக்கு கொடுக்குறாரு. சரி, இதை கடனை கட்டிக்கலாம், நண்பர் உயிர் முக்கியம், உடல் முக்கியம் அப்படின்னு சொல்லி. இது இப்படியே போயிட்டுருக்கும்போது பார்க்க போனீங்கன்னா நாளாக நல்ல நட்புங்கிறது அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இவரை பார்க்குறப்ப அப்புறம் பணம் கேட்பாருன்னு நினச்சிக்கிட்டே அவரை ஒதுக்கி அந்த நபர் ஒதுங்குறாரு. இவரும் கேட்டு சலித்து போயிட்டார். கடனை தானே அவனுக்கு வாங்கி கொடுத்தேன், நீ கஷ்டப்படுறேன்னு சொல்லி அதை கூட செய்ய மாட்டேங்கும்போது இந்த தர்றேன் அந்த தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லி கதையத்தான் சொன்னாரே ஒழிய அவர் பணம் கொடுக்குற மனநிலையில் இல்லை. ஆனால் பாருங்கள், அவர் வைத்திருந்த பணம் ஒரு 10 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஒரு சிட்பண்ட்ஸில் போட்டிருந்துருக்கார். அது அந்த கம்பெனி திவாலாகி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த கடன் கொடுத்தவருக்கு இப்படி நம்ம கஷ்டப்படுறான்னு சொல்லி கொண்டு போய் நம்ம 50,000 ரூபா ஃபைனான்ஸை போட்டு வாங்கி கொடுத்தோம். ஆனால் அந்த கடனை நம்ம கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு போராடி. ஆனால் அந்த கடனை வாங்கினவன் பாருங்கள், அவனுடைய சொத்தில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கொண்டு போய் ஒரு சிட்பண்டில் போட்டு முழுசாக போய் ஏமாந்தான். அதைத்தான் அதுக்கும் குறளில் ஒரு அருமையான சொல்லியிருக்காரு. திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்றுங்கிறார். அதாவது தீயவை செய்கிறவனுடைய மனநிலையில் இருக்கிறவனுடைய பாவம் என்பது அவனுடைய நிழல் மாதிரி காலை தொட்டுக்கிட்டே தான் வரும். நீ இங்கே 50,000 ரூபா கொடுத்து ஏமாத்தணுன்னு ஒரு முடிவு பண்ணி செஞ்ச, உனக்கு முடியாத நேரத்தில் ஒரு உதவி பண்ணார் பாருங்க, அதை உன்னால் திருப்பி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு உனக்கு மனநிலை இல்லை இருந்தோம். ஆனால் உன்னுடைய அந்த 50,000 ரூபாய்க்கு பதிலாக 10 லட்ச ரூபாயை ஒருத்தன் கொண்டு ஓடி போயிட்டான். அது என்றைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் அவனை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்க முடியும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதைத்தான் சொன்னார், என்னன்றி கொன்றாருக்கும் உய்வெண்டாம் உய்வில்லை,
செய் நன்றி கொன்ற மகர்க்குங்கிறாங்க. திருக்குறளில் தான் சொல்கிறார். நீ எந்த நன்றியை மறந்தாலும் பரவாயில்ல, அதனால் ஒரு பாவம் வராது. ஆனால் செய் நன்றி, உனக்கு வந்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் வந்து செய்கிறான் பாருங்க, அந்த நன்றியை மறந்தால் என்ன ஆகும்? எந்த விதத்துலேயும் உனக்கு பயன் இருக்காதுங்கிறார். எந்த விதத்துலேயும் உனக்கு வந்து எந்த பயனும் இருக்காது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அது மிகப்பெரிய ஒரு பாவமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார்.